அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு களுவங்கேணியில ஜோதிலிங்கத்தை நான் பாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். ஜோதிலிங்கத்துல வீடியோ இதுக்கு முதல் பார்த்தேன். இப்படி ஒரு ஆள் இருக்கிறார், ஜோதிலிங்கம் கையால தான் இப்படி நடப்பார். அப்ப அவரை பார்க்க வந்துட்டு இருந்தேன்னு எனக்கு சரியான கவலையா இருந்தது. அவருக்கு முதல் சின்ன வீடு, ஒரு டாய்லெட் வசதியும் இல்லாம இருந்தது. அப்ப அதுதான் அவருக்கு வந்து இதை செய்து கொடுப்போம் பண்ணிட்டு நாங்க வந்தனாங்க. இப்ப வடிவா வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, உதவும் கரங்கள், டாய்லெட்டும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவில் எனக்கு திருப்தி. என்றாலும் அவருக்கு இன்னும் தொடர்ச்சியாக சில தேவைகள் இருக்குது. அவருக்கு ஒரு வீல் சேர் வசதிகள், கரண்ட்டும் இல்லை என்று சொல்றாங்க. அப்ப அந்த வசதிகளையும் அவருக்கு செய்து கொடுக்க வேணும் கட்டாயமாக. இப்ப இந்த மழை காலத்துல அவங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். நாளாந்த வருமானத்தையும் நாங்க கோழி வளர்ப்போ ஏதாவது பிசினஸோ ஏதோ ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களுக்கு நாளாந்த வருமானமும் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே விமோசனா இல்லத்தால மது போதை பொருள் பாவனையால பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நாங்க உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த ஜோதிலிங்கத்திர வீடியோவையும் பார்க்க கிடைச்சது. எங்கட ஆக்கள் எல்லாரும் கை கால் எல்லாம் நல்லா இருந்து இறைவனின் படைப்புல நல்லா அவங்க சுவதைகளா இருந்தாலும் அவர்கள் அவங்களோட பணத்தை மதுவுக்கும் போதை பொருளுக்குமாக பாவித்து வீணான செயல்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்ப தற்கொலைகள் அதிகமாகி நேற்றும் பார்த்தேன், ஒரு 16 வயது சிறுமியை கொலை செய்து அவர் காதலனும் தூக்கில தொங்கி இருக்கிறார். அப்ப இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பணத்தை எப்படி வாழ்க்கையில தாங்க ஒழுங்கு முறையில வாழணும், செலவழிக்கணும் என்று தெரியாம வீணான காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த தொலைபேசி பாவனையும் எப்படி தாங்கள் நல்லாக வாழ்க்கையில் முன்னேறி அவங்க மற்றாக்களுக்கு உதவி செய்யலாம் என்ற மனப்பக்குவத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு நான் ஜோதிலிங்கத்தை பார்த்து எங்களோட பிள்ளைகளோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். எவ்வளவான வசதிகள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தும் அவங்களுக்கு வாழ்க்கையில தங்களோட வாழ்க்கையை சரிவர நடத்தி கொள்ள தெரியவில்லை. ஆகவே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன், இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஆக்கள் இவங்க மட்டுமில்ல, ஜோதிலிங்கம் மட்டுமில்லை, இவரை போல நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள தேடி தேடி உதவி செய்யற ஒரு பணியை நாங்க மேற்கொள்ளலாம். எங்களுக்கு ஆத்ம திருப்தி ஒன்று ஏற்படும். எப்படி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம், பிறந்தம், வாழ்ந்தம், இறந்தம் என்று இல்லாம ஒரு பிரயோசனமான திருப்தியான வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லாரும் இதை மனசுல எடுத்து கஷ்டப்படுற ஆக்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.